வெல்கம் பேக் டு கல்வி வள யூடியூப் சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 12th ஸ்டாண்டர்டுக்கான கணினி அறிவியல், ஓகேங்களா. ஸோ செகண்ட் டிவிஷன் எக்ஸாமுக்கான 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இந்த ஒரு வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் கூட வரக்கூடிய அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லி கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஸோ லைக் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எங்களுக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் மோட்டிவாகவும் இருக்கும். ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பின்வரும் எது ஒரு பொருள் செய்ய வேண்டியதை தீர்மானிக்கிறது? இயக்கமைப்பு, நிரலமைப்பு. ஸோ இதில் 1 மார்க் வந்து நான் வந்து மார்க் பண்ணல, ஏன்னா ப்ரீவியஸாக நம்ம போட்டு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து என்னால் மார்க் பண்ணல, கொஞ்சம் டைம் இல்லாதனால கொஞ்சம் நீங்கள் வந்து இது 1 மார்க் வந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்து வந்து மார்க் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ புக் பேக்கில் இருந்து தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பகுதி ஆளை பார்த்தீங்க அப்படின்னா எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளி. வினா எண் 24 கட்டாய வினா, ஓகேங்களா. ஸோ 16வது கொஷின் இடைமுகம் செயல்படுத்துதல் வேறுபடுத்துக. அப்புறம் வந்து வரையெல்லை என்றால் என்ன? அப்புறம் 18வது கொஷின் பேர் என்றால் என்ன? எடுத்துருக்கு. இந்த பேர்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின், ஆனால் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் வந்து போடலை, ஓகேங்களா. 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து கொடுக்கல. அது ஏன்னா நம்ம வந்து இப்போது செகண்ட் டிவிஷன் இந்த கொஷின் பேப்பர் எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு டைம் கரெக்டாக இருக்கிறதுனால அந்த கொஷின் பேப்பர்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ஸ் எடுத்து நம்மளால் போட முடியும். கூடிய சீக்கிரம் இந்த எக்ஸாம் முடிஞ்ச அப்புறமா வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்து வந்து பண்ணுவோம், இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாம் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் 19வது கொஷின் பார்த்தீங்கன்னா பிரேக் கூற்றை பற்றி குறிப்பு வருக. அப்புறம் பைத்தானில் செட் என்றால் என்ன? 21வது கொஷின் யூனிக் மற்றும் பிரைமரிக்கு கட்டுப்பாடு வேறுபடுத்துக. அப்புறம் 22வது கொஷின் சிஎஸ்வி கோப்பி என்றால் என்ன? 23வது கொஷின் தரவு காட்சிப்படுத்தல் வகையை பற்றி இடுக. 24வது கொஷின் பைத்தானில் லிஸ்ட் என்றால் என்ன, ஓகேங்களா. அப்புறம் பகுதி ஈல பார்த்தீங்க அப்படின்னா எவையேனும் 6 வினாக்களுக்கு இடையளி வினா எண் 33 கட்டாய வினா. இதில் வந்து 25வது கொஷின் வயல் மடங்கின் பொது வடிவம் எது, ஓகேங்களா. ஸோ 26 பார்த்தீங்கன்னா உள்ளமை வரையெல்லை எடுத்துக்காட்டு வரையறுக்க. அப்புறம் 27வது கொஷின் நெறிமுறையின் பண்பியல்பை பட்டியலிடுக. அப்புறம் வந்து 28வது சைஸ் அர்கிவ் என்றால் என்ன? ஸோ அதே மாதிரி வந்து ஃபெட்கோ மற்றும் ஃபெக்டமினி வேறுபடுத்துக. அதே மாதிரி 30வது கொஷின் பைத்தான் மற்றும் C++ வேறுபடுத்துக, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் பைத்தான் அண்ட் தென் C++, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 31வது கொஷின் தரவு காட்சிப்படுத்தலின் ஏதேனும் 3 பயன்பாட்டுகளை எழுதுக. 32வது கொஷின் பார்த்தீங்கன்னா இனக்குழு உறுப்பு என்றால் அதன் எவ்வாறு வரையறுப்பாய். 33வது கொஷின் ஒரு புதிய புலத்தை சேர்ப்பதன் மூலம் மாணவர் அட்டவணை கட்டமைப்பு மாற்றி அமைக்க ஒரு SQL கூற்று எழுதுக, ஓகேங்களா. பகுதி ஈல பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து வினாக்கள் விடையளிக்க. ஸோ ஒரு கொஷின் பிக் கொஷின் 5 மார்க் கொஷின். 34வது இரும தேடல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டுடன் விளக்குக. பியில் பார்த்தீங்கன்னா அல்லதில் வந்து பைத்தானில் உள்ள நிலைகள் பற்றி விளக்குக. அப்புறம் வந்து 35வது ஃபார் மடக்கை பற்றி விரிவாக விடையளிக்க. அது கொஞ்சம் ஈஸியான கொஷின் தான். ஸோ பியில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னலான டபுள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டுடன் விளக்குக. 36வது கொஷின் ஏல பார்த்தீங்கன்னா செயற்கூற்றின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும். பியில் பார்த்தீங்கன்னா DBMSன் பண்பியல்பு விளக்குக. 37வது கொஷின் ஏல பார்த்தீங்க அப்படின்னா XS மற்றும் CSV கோப்பையை வேறுபடுத்துக. அப்புறம் வந்து பியில் வந்து பைத்தானில் உள்ள பல்வேறு செட் செயல்பாடுகளை பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் விளக்குக. 38வது கொஷின் ஏல பார்த்தீங்கன்னா SQLite பற்றி விரிவாக எழுதுவோம், அதனை பயன்படுத்தும் படிநிலைகளை எழுதுவோம். பியில் பார்த்தீங்க அப்படின்னா பின்வரும் கட்டளை ஒவ்வொன்றை விளக்குவோம், ஓகேங்களா. ஸோ கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் நான் சொல்வேன். இந்த ஒரு கொஷின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய எக்ஸாமுக்கு எழுத போகிறது. ஸோ நல்லா வந்து தரவாக படிச்சுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.